பில்லிங் சைக்கிளில் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு மிடில் ஆஃப் பில்லிங் சைக்கிளில் நீங்கள் கால் அதாவது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது சார். என்னம்மா இதெல்லாம் வந்து அசிங்கமா இல்லை? இப்படியே ஏமாத்துது ஊர் உலகத்தை. இந்த மாதிரி அவன் மித்தல் சம்பாதிச்சு என்னத்தை போட்டுக்க போறான் அவன்? ஆ, ஒரு கார்பரேட் கம்பெனின்னு பேர் தான். கார்பரேட்டுக்காரன் தான் திருட்டு பசங்க. ஒன்னா நம்பர் திருட்டு. கெட்டவர் தான் திட்டணும் ஒன்னா சென்டர்ல. 6 மாசத்துக்கு வாங்கிட்டீங்க காசை. இப்போ நான் இந்த நடுவில் போகவும் முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க சர்வீஸும் கொடுக்க மாட்டீங்க. நான் என்னத்தை தான் பண்றது? நான் இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணின்னு கிடக்குறேன். எங்க ஆபீஸ்க்கு எவன் பதில் சொல்லுவான்? சார் இப்போ உங்களுக்கு கன்சர்ன் புரியுது. கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் புரியலம்மா உங்களுக்கு. நான் 6ஆம் தேதியிலேருந்து கத்தின்னு இருக்கேன். 4ஆம் தேதி புயல் வந்துச்சு, சரி விட்டுரு. 5ஆம் தேதியும் விட்டுரு. நான் 6ஆம் தேதி கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். 6, 7, 8, 9, 10, 11 அப்பத்துலேருந்து நீங்கள் 24 hours சொல்கிறீங்க. எத்தனை 24 ஹவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரியுமா தெரியலையா உங்களுக்கு? நான் அதுதான் சொல்கிறேன். இல்லைட்டு என்ன எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ், எக்ஸாக்ட் ப்ராப்ளம்னா இதுக்கு ஒரு எஸ்எல்ஏ இருக்கா? சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் எஸ்எல்ஏ ஏதாவது இருக்கா? இல்லை இது வந்து இந்த டேட்ல ரெக்டிஃபை ஆகும் சார், அது வரைக்கும் காத்துருங்க. ஒரு 13 தேதி ஆகும், 14 தேதி ஆகும், 15 தேதி ஆகும், 16 தேதி ஆகும், இல்லை அடுத்த வருஷம்தான் ஆகும். அந்த மாதிரி தான் ஒன்று ஜெனுவனா சொல்லுங்க. அது விட்டு 24 ஹவர்ஸ்னா அப்போ கஸ்டமர் கோவரமா வராதா? அப்போ எதுவுமே வரக்கூடாது, சூடு சொரணம் இல்லாமல் இருக்கணும்னா மக்கள் எப்படிங்க இருக்க முடியும்? பிறந்துட்டு இந்த கெட்ட நாட்டில் தலையெழுத்து இந்த என்ன கெட்ட வார்த்தைலாம் சொல்லணும். இந்த நாட்டில் பிறந்துட்டோம். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கார்பரேட்டா அவன் மித்தல் இது மாதிரி ஏமாற்றி கோடிக்கணக்கில் பெருமையாக விட்டுப்பான். கோட்டுற ரிசல்ட்டு மாதம் நெட் ப்ராஃபிட் தூக்கி பாக்கெட்டில் விட்டுக்கு போடுவான். அவன் பாக்கெட்டில் ஒரு சொருணி போகிறதுக்கு நாங்கள் எங்களை மாதிரி ஏமாந்துன்னு உட்காந்து கிடக்கணும் உனக்கு காசை கட்டிட்டு. அப்படி இல்லை சார், உங்க கன்சர்ன் எனக்கு புரியுது. இத்தனை நாள் டிலே இது வரைக்கும் நான் 3 வாட்டி ரெனியூவல் பண்ணியிருக்கேன். ஏர்டெல் பிராட்பேண்ட் சர்வீஸ் 3 வாட்டி நான் ரெனியூவல் பண்ணியிருக்கேன். 6 மாதம். இந்த 3 மாதம் 6 மாதம் 3 வாட்டியும் மினிமம் 10 days ஒர்க் ஆகாது. மந்த் ஆன் மந்த் 10 days ஒர்க் ஆகாது. இதே மாதிரி தான் நான் கத்தினே இருக்கணும் கோழி மாதிரி. எவன் கிட்ட போறதுன்னு தெரியல. உங்க பாய்ச்சலாம் வெளிநாட்டில் பழிக்காது. வெளிநாட்டுலாம் இது மாதிரி செஞ்சீங்கன்னா இட்டு முட்டு போயிடுவீங்க. ஆனா இந்த நாட்டில் இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாது உங்க கார்பரேட்டை. இல்லை சார், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எக்ஸ்பிரஷன் டெஸ்க்லேருந்து கால் தாயா நீ அங்கே பாரு, எத்தனை வாட்டி எஸ்கலேட் பண்ணியிருக்கேன்னு பாரு. எவனா ஒருத்த கூட கால் பண்ணல. ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் கூட கால் பண்ணல. 6ஆம் தேதியில நான் கத்தின்னு இருக்கேன் இதே மாதிரி. ஒரு சர்வீஸ் இன்ஜினியரோட கால் பண்ணல எனக்கு. புரியுது சார். எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பிரஷன் லெவல் வரைக்கும் லிமிடெட் வரைக்குமே நாங்கள் ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் டெக்னிக்கல் சைடில் தான் சார் இவ்வளோ வந்து டிலே பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லி எக்ஸ்பிரஷன் டெஸ்க் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் சார். நான் இன்னொன்று சொல்லிட்டேன். மேலே வந்து மொட்டை தான் ஃபுல்லாக கட்டாக இருக்கு வயரு. யாராவது ஒருத்தர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் முடிஞ்ச போது நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுவும் எவ்வளவுமே கால் பண்ணல. நீங்க கேட்குற அமௌண்ட்டு நாங்கள் கட்டியாச்சு 6 மாசத்துக்குன்ட்டு. இல்லைன்னா முடியலன்னா சொல்லுங்க, எனக்கு காசு ரீஃபண்ட் பண்ணுங்க. அதுவும் கேட்க மாட்டீங்க. இல்லைன்னா இந்த சர்வீஸே பண்ணாதீங்க. எங்களால் முடியாது. ஏர்டெல் தண்டகர்மோ, ஏர்டெல் பிராட்பேண்ட் தண்டகர்மோ, நாங்கள் அன்ஃபிட் டு டூ த பிஸ்னஸ். வாக் ஓவர் பண்ணிட்டு போங்க. ஏன் ஏமாத்துறீங்க இந்தியன்ஸை? இந்தியன் சிட்டிசன்ஸை ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? இந்தியாவில் பொறுத்துட்டன்ற ஒரே காரணத்துக்காக ஏமாத்துறீங்களா? 140 கோடி. உங்களை எத்தனை கோடின்னு தெரியல கனெக்ஷன். ₹1 கணக்கு போட்டாலும் 140 கோடி ஏமாந்து முடிஞ்சு போச்சு. அழகா 140 கோடி தூக்கி பாக்கெட்ல சொரின்னு பூடாரு அவர் மித்தல். இப்படி ஏமாத்தி போயிடுச்சு. என்னத்த மில்லியனு பேரை வாங்குறது? வெக்கமில்ல. சோரத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அதெல்லாம் திருட்டு பொழப்பு.
சார் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து எனக்கு புரியுது சார். கண்டிப்பாக இங்கே எக்ஸ்டென்ஷன் டெஸ்ட்லேருந்து கால் வரும் சார். அம்மா தாயே நீயே சொல்லு, இன்னும் நான் எத்தனை நாள் பொறுத்துன்னு இருக்கிறது? 6ஆம் தேதியிலேருந்து 1 2 3 4 5 6 7ஆம் தேதி இன்னைக்கு 7 நாள் நான் ஒர்க் பண்ண. இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒத்துப்பாங்களா நான் ஒர்க் பண்ண வந்தா? சொல்லுமா. இல்லை சார். இல்லை உனக்காவது சொல்லு. இப்போ நீ வந்து 30 நாள் வேலை செய்கிற, உன் ஏர்டெல் அவன் வந்து இப்போ உனக்கு 20 நாள் தான் சம்பளம் கொடுப்பேன்றான். ஒத்துப்பியா நீ? நீ ஒத்துக்கிறேன்னு சொல்லி நான் அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுறேன் லைனை. இல்லை சார், ஆ அந்த மாதிரி வந்து பண்ண முடியாதுதான் சார். உங்களுக்கு வந்து எனக்கு புரியுது. பட் ஏன்னா எங்களுக்கு வந்து டேரக்டாக டெக்னீஷியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஆக்சஸ் கிடையாது சார். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆக்சஸ் கிடையாது. யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் சார். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். ஏமா எது வரைக்கும் வெயிட் பண்ணுறது? அதான் தெரியல. அதாவது சொல்லுங்கம்மா, அதான் எஸ்எல்ஏ சொல்லுங்கன்ற நான். சார் உங்களுக்கு நாளைக்கு வரும் காலு, இல்லை 15ஆம் தேதி வரும், 15 டிசம்பர் வரும், இல்லை 25 டிசம்பர் வரும், இல்லை 26 டிசம்பர் 2023 வரும். அது சொல்லுங்கன்றேன். வரோன்னா நான் எத்தனை நாள் தான் காத்துட்டு இருக்குது அதை தான் கேட்குறேன் நான். எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன். மேக்ஸிமம் 6 hours மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். நாங்கள் கால் பண்ண சொல்கிறோம் சார். எது புரியல? மேக்ஸிமம் 6 hours மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். அம்மா இதே தான் டெய்லி சொல்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன் நான். புரியல உனக்கு? டெய்லி இதே தான் நான் கேட்குறேன் நான். 24 hours வந்துடும் சார்ன்றாங்க. இம்மா நீ 6 hours வெயிட் பண்ணுங்கன்றீங்க. ஆனால் வர மாட்டேங்குதே, அதை தான் நான் சொல்கிறேன். இல்லை சார், இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டிலே ஆகாது. நாங்கள் மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சார். ஏப்பா உங்கள் லெவலு எல்லாம் வந்து வேற யாருக்கும் லெவல் இல்லைன்னா நேராக அனுப்பாமா ஓனருக்கு, மிட்டலுக்கு. அவன் தானே ஓனரு. என்ன வருது பேச தெரியலமா எனக்கு. இப்படியே ஏமாத்துறது. அதான் சொல்கிறேன், இந்த நாட்டில் போகிறது ஒரு பெரிய தலையெழுத்து. பிறந்துட்டோம் இந்த 70 நாட்டில். எப்படி சூறையாடுறீங்கம்மா? லூட்டு அப்பா, சீட்டிங் லூட்டிங் எல்லாம் இந்த நான் கேவலமான நாட்டில் தான்மா. நான் எங்கே கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுறேன் சொல்லு. இல்லை இப்போ நான் வித்ரா பண்ணுறேன்ற அதுவும் விட மாட்டேறீங்க. சரி இன்னொன்று சொல்லு. இப்போ நான் வந்து இப்போ இந்த 6 மாதம் முடிஞ்சு எனக்கு நான் அப்படியே ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? என்ன ஏதாவது கேட்பீங்களா? அந்த ரவுட்ரு கூட அதை கூடன்ட்டு, இல்லை வேறு ஏதாவது காசு கேட்பீங்களா? இல்லை கண்டிஷன் அப்படியே ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது தயவுசெய்து சொல்லிவிடு. இப்போ நான் அப்படியே விட்டுறேன் நான் கட்டாமன்னா என்ன நடக்கும் எனக்கு? இல்லை சார், உங்களோட அமௌண்ட்டு தான் இங்கே இருக்குது. வேலிடிட்டி அது வரைக்கும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பே பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட விஷ் மட்டும்தான் சார். நீங்கள் டிஸ்கனெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 6 month கழிச்சு உங்களுக்கு எந்த பில்லும் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க சார். மோடம் அவங்களோட தான் இருந்தால் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களோடது இல்லை உங்களோடதுன்னா கண்டிப்பாக விட்டுடுவாங்க சார். அதுதான் நான் கேட்குறேன். தாயே நீ தயவுசெய்து என்னோட ரெக்கார்ட்ஸை பார்த்து மோடம் எந்தா உங்களுக்கு தான் அதை சொல்லுங்களேன். இல்லை சார், அது வந்து எங்கள் சைட்லேருந்து ஆக்சஸ் கிடையாது. டிஸ்கனெக்ஷன் எடுத்தால் பேக் அண்ட் டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க. அவங்க எவனுமே கால் பண்ண மாட்டேன். எனக்கு தயவுசெய்து நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இனிமேல் காசை கண்ண மாட்டேன். தயவுசெய்து ஏர்டெல் வேணாம். ஓகே, நீ இன்னைக்கே கூட எடுத்துக்கோ. நீ என்ன எடுத்துட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸாக பண்ணது. ஏன்னா எனக்கு காசு வரணும் இன்னைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தா. இல்லை அதெல்லாம் காசுலாம் தரமாட்டேன். அதெல்லாம் வந்தது தான். என்ன குரோக்கடைல் வாயில் போன மாதிரி, யானை வாயில் போன மாதிரின்னா ஓகே. எனக்கு நான் அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேணா இதே பெற்றுக்கோ அந்த ரிக்வெஸ்ட்டை வேணா. சரியா? எடுத்துட்டு இன்னைக்கு எதுவும் வரக்கூடாது. அவ்வளோதான். ரவுட்ரு என்ன எடுத்து போக. அதுக்கப்புறம் கண்டிஷன் அப்ளே இந்த சோ கால்டு கார்பரேட் கேம்லாம் என்கிட்ட வேணாம். போதும் இந்த 7 கார்பரேட் நாசம் ஆயிடுச்சு இந்த நாடு. சரியா? ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. எனக்கு எதுவும் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். நான் 6 மாதம் கழிச்சு இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். எனக்கு தேவையில்லை. அதாவது ரவுட்ரு உங்களுக்கு தான் வந்து எடுத்துன்னு போயிடுங்க. எனக்கு எதுவும் அது மேலே காசு 5 பைசா வரக்கூடாது. ஹலோ, உங்களுக்கு அதுக்கு மேலே கண்டிப்பாக எந்த பில்லும் ஜென்ரேட் ஆகாது சார். கேட்குதுங்களா? கேக்குது. சாரி சார், அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எந்த பில்லும் ஜென்ரேட் ஆகாது. பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இந்த ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறேன் சார். ஒர்க் ஆகாத டேட்ஸ் வந்து நான் ஒர்க். சரி, இப்போ எனக்கு வந்து எந்த டேட் வரைக்கும் இருக்கு அதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது அது கூட? May 4 வரைக்கும் இருக்கு சார். May 4 வரைக்கும் இருக்கு. இப்போ May 4 வரைக்கும் இது மாதிரி ஒர்க் ஆகாம வந்தா என்ன பண்றது? 3000 ரூபாய் 3000 சில்லற கட்டியிருக்கேன். எவ்வளோ? 3600 ரூபாய் கட்டியிருக்கேனா? வெயிட் பண்ணுங்க. ஆமாம் சார், 3000
160 சார். 3160 சில்லறை கட்டியிருக்கேன் 6 மாசத்துன்னு சொல்லி. சரியா? இப்போ இதுல வேற இன்னொன்னு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்ககிட்ட ஏர்டெல்ல போராடி தான் கிடைக்கிறேன். அதாவது திருட்டு பசங்க நம்பர் 1ன்றது அவன் ஒருத்தர் சேல்ஸ் பர்சன் வந்தான். நான் அதாவது வந்து ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்காக நான் பார்த்துருந்தேன் வேரியஸ் பிராட்பேண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ ஒருத்தன் ஏர்டெல்னு வந்தான் ஒரு பையன். பாவம் சரி நல்ல பையனா இருக்குன்னு என்னன்ட்டு அவன் வந்து சொன்னான், சார் உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து 6 months பேக்கேஜ் 7 months நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சார், நான் ஆஃபராக வாங்கி தரேன் சார் உங்களுக்கு, நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நான் வாங்கி தரேன்னா. சரி ஓகே, இப்போ கஸ்டமர் வந்து எப்பவுமே வந்து ஒரு பெனிஃபிட் கட்ட நல்லது தானே பார்ப்பாங்க. சரி ஓகே 6 month இருந்து 1 month எக்ஸ்ட்ரா வருதுன்ட்டு தான் அதுக்காக தான் மட்டும் நான் வாங்கினேன் ஏர்டெல். அதுவும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அது உங்கள் லாக் புக்கில் சோ கால்டு லாக் புக்னு எதாவது மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதுவும் பாருங்க. அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்ட்டு. ஆனால் ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி திருட்டு பசங்களை தான் சேல்ஸ்மேனா வச்சு ஏர்டெல் பிசினஸ் வாங்குது. கரெக்டா? அதாவது 6 மாசம் பேக்கேஜ 7 மாசத்துக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் என்ன. இதுதான் கேஸ் போட முடியுமா? இந்த சோ கால்டு இந்தியால ஒன்னும் பிடுங்க முடியாது. நான் அப்படி ஏமாந்துட்டு உட்கார வேண்டியதுதான். சச்ச கேவலமான நாடுல இது. என்ன ஒன்னும் சொல்லும் போது தான் வீடியோ எடுக்கல, நான் அவ்வளவுதான். வீடியோ எடுத்து அது கூட வீடியோ ப்ரூஃப் கொடுத்தா கூட ஒன்றும் நடக்காது இந்த நாட்டில் தான். அதுக்கப்புறம் மாசம் இந்த மாதிரி இப்போ கூப்பிட்டு கத்தின்னு தான் இருக்கிறான். ஏதாவது 7 தான் போகுது. 10 நாள் மினிமம். இப்போ 10 days ஒர்க் ஆகாது உங்க பிராட்பேண்ட், ஏர்டெல் பிராட்பேண்ட். மென்ஷன் பண்ணி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா வராம பாத்துக்கிறோம் சார். எப்பா இந்த வீட்டுல வேணாம் ஏர்டெல் தயவுசெய்து யாரும் எடுக்காதீங்க. ஏர்டெல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், யாரும் எடுக்காதீங்க தயவுசெய்து. இவங்களாம் இப்படிலாம் பண்ணாதான். ஆனா உங்களுக்கு மோனோபோலி இல்லாமே இவ்வளவு பண்றீங்க நீங்க. இன்னும் மோனோபோலி வந்து செத்துருவான்ல இந்தியா. ஒரு சிட்டிசன் கை தத்து கொள்ள வச்சிருவீங்களே நீங்க. மா கொஞ்சம் யோசிச்சு பாருமா. 3000 × 140 கோடி எவ்வளவு போகும் மித்தலுக்கு? 140 கோடிமா. இழிச்ச வாயனுங்க இருக்கானுங்க உங்களுக்கு இந்த நாட்டுல. சார் உங்க கன்சர்ன் எனக்கு புரியுது. இதுக்கு மேல உங்களுக்கு டிலே ஆகாம பாத்துக்கிறோம் சார். as soon as possible இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகும் சார். நான் என்ன சொல்றேன், எவன் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அவனுக்கு அனுப்பியது அதான். இல்லாட்டி அவன் மித்தல் எனக்கு கூட எனக்கு நான் அனுப்புறேன் அவனுக்கு. நான் டேக் பண்றேன் ட்விட்டர்ல. சைட்ல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம் சார். எக்ஸ்பிரஷன் டெஸ்ட்ல இருந்து கண்டிப்பா கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆனா சொல்லு, நீ எங்கேயா இருந்தா சொல்லு. வக்கமா இல்லையா சோத்துல அதான் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா தெரியல. இது மாதிரி ஊரை ஏமாத்தி சோ கால்டு குவார்டர் ரிசல்ட் ஐ எம் டேக்கிங் நெட் ப்ராஃபிட்ன்றானுங்களே. வெக்கமா இல்ல? வெக்கமால சாவணும் அவனுங்களாம். தூக்கு மாட்டே சாவணும். இது மாதிரி ஏமாத்தி ஏழை இந்தியன்ஸ் ரத்தத்தை உறிஞ்சி இந்த மாதிரி ஏமாத்தி காசு சம்பாரிச்சு அப்படின்னா பெருமை பீத்திக்கிறானுங்க தெரியல. குவார்டர் ரிசல்ட் வர இதுல போய்ஷி செய்யறது திருட்டு வேலை. எங்க சைட்ல இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார். சாரி சார், கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுக்கு டிலே ஆகாது சார். நான் ஒன்று சொல்றேன், இது எப்போ, அதாவது ஒரு டேட்டு கொடுமா, எப்போ முடியும்? இன்னைக்கு டேட்ல வந்துடும் உங்களுக்கு. அதுதான் சார். இப்போ எங்களால் டேரக்டா டெக்னீஷியன்ஸ் கிட்ட பேச முடியாது. அதுக்காக தான் ஒரு டீம் இருக்காங்க. அவங்களுக்கும் உங்க கம்ப்ளைண்ட் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி as soon as possible உங்களுக்கு வந்து முடிக்க சொல்லிக்கிறேன். அவங்க உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. 6 hours மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். சரி ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த கனெக்ஷன் வேணாம்னா இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அதை நோட் பண்ணி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வை. புரியுதா? புரியுதா சார்? இந்த 6 மாசம் மே மந்த் முடியுதுல இருந்து. ஆமா சார். மே மந்த்துக்கு அப்புறமா எனக்கு கனெக்ஷன் வேணாம், ஏர்டெல் கனெக்ஷன் வேணாம், க்ளோஷர் அது போட்டு அமிச்சிடு. அதுக்குன்னா ஃபார்மாலிட்டி அமிச்சிடு. என்கிட்ட எதுவும் காசு அப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது. கண்டிஷன் அப்ளைல இது இருக்கு, நீ கையெழுத்து போட்ட அத்தை போட்டேன்னு சொல்லக்கூடாது இவனுங்க கார்பரேட். அப்படியெல்லாம் எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க சார். டிஸ்கனெக்ஷன் எடுத்துட்டா எந்த பில்லும் ஜென்ரேட் ஆகாது. உங்களோட அமௌண்ட் தான் இருக்கு, நீங்க அதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஆமா, மே மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு நான் ரினியூவல் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், எனக்கு தேவையில்லை. அவனுக்கு பிராட்பேண்ட் எனக்கு தெரியல, அதுவும் தெரியல, நான்லாம் பார்க்கல.
அவங்க ப்ராட்பேண்ட்லாம் வந்து தயவுசெய்து எடுத்து போயிட்டு சொல்லு. நீ எனக்கு கொடுக்கல, அதெல்லாம் நான் ரெண்ட் போடுவேன் ப்ராட்பேண்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஊரா மாற்றவேணான்னு சொல்லு. நான் இப்பயே சொல்கிறேன், இது ரெக்கார்டிங் ஆனால் ஆகட்டும். ஓகே, எனக்கு தேவையில்லை. மே 2024 ஏர்டெல் ப்ராட்பேண்ட் எனக்கு தேவையில்லை. க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு போயிட சொல்லுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த அமௌண்ட்டும் வரக்கூடாது. சரி, கண்டிப்பா எக்ஸ்ட்ரேட் பண்றோம் சார். எனக்கு இது எப்போ ரெடி ஆகும் அது சொல்லுங்க. இப்போ 6ஆம் தேதியிலேருந்து வரல. 6 டிசம்பர் 2023 வரல. இன்னைக்கு 12 டிசம்பர் 2023. எப்போ வரும் ஏர்டெல் ப்ராட்பேண்ட்? மேக்ஸிமம் 6 hours மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். நான் வெயிட் பண்றேம்மா. 6ஆம் தேதியிலேருந்து 24 hours வெயிட் பண்றேன். இன்னைக்கு 12 டிசம்பர் 2023. நான் இன்னொரு 6 hour வெயிட் பண்ண மாட்டேனா? இல்ல சார், உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ல இருந்து கண்டிப்பா கால் வரும். அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். சாரி சார். இப்போ நான் என்ன பண்ண அப்புறம்? வச்சுட்டா போன? எனக்கு அவுட்டு வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதுங்களா? அம்மா சர்வீஸ் வந்தா போதும், அவ்வளோதான். வேற எதுவும் வேணாமா உங்களுது? ஓகே சார், கண்டிப்பா எங்க சைட்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். கண்டிப்பா உங்களுக்கு வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். ஃபியூச்சரில் இந்த மாதிரி வேறு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏர்டெல் எடுத்தமைக்கு நன்றி. உங்களோட ஃபீட்பேக் எங்களை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தும் சார். நன்றி சார். ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், இது ஏர்டெல் ப்ராட்பேண்ட் எப்போ மேடம் வரும்? 4ஆம் தேதியிலேருந்து ஒர்க் ஆகல. 4th டிசம்பர் 2023 இன்னைக்கு 14th டிசம்பர் 2023. 10 நாள் ஆகுது மேடம். 10 நாளாக நான் கால் பண்ணிட்டு இருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப மணிக்கு சார் லைன்ல வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சொல்லுங்க. லைன்ல இருங்க சார், செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஏசியில செக் பண்ணும்போது உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து எஸ்கலேஷன் டீமுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எஸ்கலேஷன் டீம் தான் உங்களோட கேஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க மறுபடியும் இப்போ கால் பேக் பண்ணிருக்கீங்க. 10 நாள் ஆகுது மேடம். என்னதான் இப்போ ஏர்டெல் சர்வீஸ் பண்றீங்க நீங்க? என்ன மேடம் சொல்றது? நான் புரியல. 10 நாளா ஒர்க் பண்ணாம இருக்கும். இல்ல, என்னதான் இஷ்யூ சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க? 24 hours ரெடி ஆயிடும், 24 hours ரெடி ஆயிடும். அந்த 24 hours வந்து 4ஆம் தேதியிலேருந்து 24 hours சொல்லிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 நாள் ஆகும், இல்ல 12 நாள் ஆகும், இல்ல 15 நாள் ஆகும். என்னவோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். பட் வந்து நீங்க டெய்லியும் வந்து கால் பண்ற. நேத்து கூட ஒருத்தர், சார் லாஸ்டா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நீங்க எனக்கு 6 hourல உங்களுக்கு ரெடி ஆயிடும்னாரு. பட் ஆனா இன்னும் 10 நாளா வந்து ஒரே ஒரு டெக்னீஷியன் கூட என்ன காலே பண்ணல இன்னும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஹையஸ்ட் அத்தாரிட்டி போயிருக்கு, இல்ல எஸ்கலேஷன் போயிருக்குன்றீங்க. எஸ்கலேஷன் ஆகியே இதுதான் கஸ்டமர் சர்வீஸ், ஏர்டெலோட கஸ்டமர் சர்வீஸா? என்னதான் எக்ஸாக்ட் இஷ்யூ கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல அது கொஞ்சம் அதாச்சும் சொல்லுங்களேன் தயவுசெய்து. என்னதான் எக்ஸாக்ட் ப்ராப்ளம்? உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ப்ராசஸிங்ல தான் சார் இருக்கு. எதனால வந்து டிலே ஆகுதுன்னு சொல்லி எஸ்கலேஷன் டீம் தான் டெக்னீஷியன் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க சார். பட் உங்களுக்கு எஸ்கலேஷன் டீம் சைட்ல இருந்து எந்த விதமான அப்டேட்டும் வரலன்னு சொல்லி கண்டிப்பா நான் ஏசில இருந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் சார். ஏங்க அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி டெய்லியும் இதே மாதிரி உங்ககிட்ட பேசியிருந்தா இல்ல என்ன, எனக்கு என்னன்னு புரியல மேடம். என்னதான் பண்றது ஆக்சுவலா சொல்லுங்களேன். நீங்க டிஸ்கனெக்டா பண்ண விட மாட்டீங்க. நீங்க 3000 ரூபாய் அதை வாங்கிட்டீங்க, சரி 3000 பிளஸ், சரியா 6 மாசத்துக்கு ஃபர்ஸ்டே வாங்கிட்டீங்க அப் ஃப்ரண்ட்.
நான் ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட வந்து ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் அதுக்கு பில் பே பண்ணுவேன். ஒரு துணி கடைக்கு போனா ஒரு துணி எனக்கு பிடிச்சிருந்ததா துணியை எடுத்துட்டு நான் அப்புறம் பில் பே பண்ணுவேன். ஒரு வீட்டுல நான் வாடகைக்கு இருந்தா அதை வாடகைக்கு தங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு உண்டான வாடகையை நான் கொடுப்பேன். ஆனா நீங்க வந்து அப்ரண்ட் அதுக்கு உண்டான 3 மாசத்துக்கு அப்புறமா இருக்கிறது நீங்க ஃபர்ஸ்டே வாங்கிட்டீங்க 6 மாசத்துக்கு. ஆனுவல் ரெண்டல் பிளான் எடுத்துருக்கீங்க சார். ஆனுவல் ரெண்டல் பிளான் எடுத்தா முன்னாடி தான் பே பண்ணணும். ஓ, பெரிய இதுவா பேசுறதா இருப்பா அர்த்தமா அப்போ உங்களுக்கு? சர்வீஸ் பண்ண போயிடுச்சு இல்ல இவ்வளவு கோவம் மட்டும் வருது. நீங்க தான் சொல்றீங்க அது 6 மாசம் சொல்லல சார். முன்னாடியே எதுக்கு அமௌண்ட் வாங்குனீங்கன்னு கேக்குறீங்க. ஆனுவல் ரெண்டல் பிளான்ல இருந்தா முன்னாடி பே பண்ணிட்டு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். மந்த்லி பிளான்ல இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு பே பண்ண முடியும். சரி, ஓகே வாங்க எடுத்துட்டேன் சார். அதுக்கே சர்வீஸ் பண்ண மாட்டீங்க? நான் அதுக்காக சர்வீஸ் பண்ணலன்னு சொல்லல சார். உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து டிலே ஆயிட்டு இருக்குன்னா என் சைட்ல இருந்து உங்களுக்கு எஸ்கலேஷன் டீமுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்கலேஷன் டீம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த அப்டேட்டும் வரலன்னு சொல்லி என் சைட்ல இருந்து நான் உங்களுக்கு குறைய வந்து மூவ் பண்ணி தரேன் சார். இல்லங்க, இதே மாதிரி டெய்லி ஒருத்தர் எடுக்கும் போது ஒரு நாள் ஒருத்தர் எடுக்கிறீங்க. இப்ப நீங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன்றீங்க, அவ்வளவுதான். கஸ்டமருக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்னதான் பண்றது? வேற யாராவது கொடுங்க நீங்க, இல்லாட்டி உங்களால முடியல வேற யாரும் கொடுங்களேன். டெய்லி நான் வெறும் உங்ககிட்டயே பேசிட்டு முடிக்கிறேன்னு. வேற யாருமே வந்து உங்க இதுல வந்து ஒரு ஏரியா மேனேஜரோ ஒரு ரீஜனல் மேனேஜரோ இல்ல ஒரு லீடோ ஒரு டியூட்டி மேனேஜர் யாருமே இல்லையா? மேனேஜர்ஸ்க்குலாம் எங்க சைட்ல இருந்து கால் கனெக்ட் பண்ண முடியாது சார். அப்ப எந்த சைட்ல இருந்து நான் கால் கனெக்ட் பண்றது? அப்ப ஏர்டெலுக்கு எஸ்கலேஷன் நாங்க கஸ்டமர் எப்படி பண்றது? ட்விட்டர்ல பண்ணுமா இல்ல யூடியூப்ல பண்ணுமா? எப்படி பண்ணும்? இல்ல ஃபேஸ்புக்ல பண்ணுமா? எப்படி பண்ணும் சொல்லுங்க? எங்க சைடுல இருந்து எஸ்கலேஷன் டீமுக்கு தான் சார் அப்டேட் பண்ண முடியும். அவங்க தான் டெக்னீஷியன் கிட்ட பேசிட்டு தாயே நீங்க தான் பண்றீங்க. ஆனா ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் இல்லையேங்க மேடம். புரியல உங்களுக்கு? 10 நாளா நான் கால் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எஸ்கலேட் பண்றீங்க, ஒருத்தர் கால் பண்ணிக்கல மேடம். என் சைட்ல எனக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அதுதான் என் சைட்ல இருந்து பண்ண முடியும் சார். அதுதான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அப்ப நான் என்ன பண்றது? அப்படியே கால் வச்சுட்டு போயிடணுமா? உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது சார். உங்களோட கம்ப்ளைண்ட் டிலே ஆயிருக்குன்னா எஸ்கலேஷன் டீமுக்கு தான் ஃபாலோ பண்ணி கொடுக்க முடியும். அவங்க தான் டெக்னீஷியன் கிட்ட வந்து பேசுவாங்க. இல்ல மேடம், சரி எஸ்கலேஷன் டீம் நேத்து கொடுத்தாங்க, இன்னைக்கு குடிக்கிறேன், முந்தா நேத்து கொடுத்தாங்க, இப்போ எனக்கு வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் சொல்லுங்க? எஸ்கலேஷன் டீம் நீங்களும் கொடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் இப்போ? சார் அகைன் உங்களுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு. அவங்க சைட்ல இருந்து அப்டேட் வரலன்னா மறுபடியும் அவங்களுக்கு தான் சார் எங்க சைட்ல இருந்து எஸ்கலேட் பண்ண முடியும். ஏங்க இது என்னங்க நெவர் எண்டிங்கா இருக்கு. இப்ப ஏங்க இப்படி பண்றீங்க? இது ஒண்ணு புரியல எனக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க எஸ்கலேட் டீம் கொடுக்குறேன் நீங்க, அது ஒன்றும் வரல. இப்ப நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண முடியும் நீங்க நான் கேட்கறேன். இல்ல நாங்க என்ன பண்றதுன்னு நான் கேட்கறேன். நான் கேன்சலேஷன் கேட்கறேன், அதுவும் பண்ண முடியாதுன்றீங்க, காசு வராதுன்னு சொல்றீங்க. ஸோ மறுபடியும் எஸ்கலேஷன் டீம் சைட்ல இருந்து ஏன் உங்களோட கேஸ்க்கு வந்து ஃபாலோ அப் கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு தான் எஸ்கலேட் பண்ண முடியும் சார். ஃபர்தரா அவங்க மறுபடியும் டெக்னீஷியன் கிட்ட என்ன இஷ்யூன்னு பேசிட்டு தான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைங்க சரி, அது ஓகே. எஸ்கலேஷன் டீம்லயே ஒரு மேனேஜரோ யாராவது ஒரு அத்தாரிட்டி இருக்க மாட்டாங்களா அவங்க இதுலயே? அதை எஸ்கலேட் பண்ண மாட்டீங்களா? எஸ்எல்ஏ கிடையாது, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? ஒரு இஷ்யூ வந்து இந்த இஷ்யூ இத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும்னான்ட்டு அது மாதிரி ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? அந்த இஷ்யூவே இல்லன்னு தெரியலன்றீங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூவே கண்டுபிடிக்கல இன்னும் நீங்க. அப்புறம் அந்த இஷ்யூவை கண்டுபிடிச்சு அதை எப்போ ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? இன்டர்நெட் ஒர்க் ஆகிறதுக்கான கம்ப்ளைண்ட் தான் ரேஸ் ஆயிருக்கு. எதனால டிலே ஆகுதுன்னு டெக்னீஷியன் கிட்ட பேசிட்டு தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் கிட்ட டைரக்டா எங்க சைட்ல இருந்து பேச முடியாது, எஸ்கலேஷன் டீமுக்கு தான் பேச முடியும். எங்க சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்கன்னா அது டிலே ஆனா எஸ்கலேஷன் டீமுக்கு மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். அவங்க தான் ஃபர்தரா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் பண்ணலையே, நாங்க என்ன பண்ணிட்டோம்? அப்ப நீங்களும் ஒண்ணு பண்ண முடியாது, நானும் ஒண்ணு பண்ணா என்ன அர்த்தம்? அப்போ அது ஏர்டெல் அவ்வளவுதானா? அப்போ ஏர்டெலோட சர்வீஸ் அவ்வளவுதானா? நீங்களும் உங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. இப்போ கஸ்டமரும் நானும் வந்து சப்மிட் பண்ண முடியாது, டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் காசு கொடுத்துட்டேன், 6 மாசம் பிளான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 10 நாள் ஒர்க் ஆகுது, அதுக்கு உண்டான காசு என்ன ஆகும்? அது உங்களுக்கு வேவர் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க சார்.
அவங்களா பண்ணுவாங்களா ஆட்டோமேட்டிக்கா அது? ஆட்டோமேட்டிக்கா ஆகாது. கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு டேஸ் ஒர்க் ஆகலன்றது வந்து அப்டேட் ஆயிருக்கும். அது செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க ப்ராசஸ்ல? என்ன பண்ணுவாங்க? வேவர் ப்ராசஸ் பண்ணுவாங்க சார். வேவர்னா என்னது? வேவர்னா என்னது? அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். எவ்வளவு டேஸ் ஒர்க் ஆகலோ அது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுது? 10 நாளைக்கு எவ்வளவு ஆகுது? நீங்க இருக்கிற பிளான் டிவைடட் பை 30 போட்டா உங்களுக்கு எவ்வளவு டேஸ் ஒர்க் ஆகலோ அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேவர் ப்ராசஸ் பண்ணுவாங்க 18% ஜிஎஸ்டியோட ஆட் பண்ணி. இப்ப இது என்ன பண்றது? இப்ப இது நான் நெக்ஸ்ட் இப்போ நீங்க அகைன் கால் பேக் பண்ணிருக்கிறது ஏசில இருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். லாஸ்ட் ஒரு 6 hours மட்டும் வெயிட் பண்ணுங்க. இதே தான் சொன்னாங்க நேத்தும். இப்ப நான் உங்களுக்கு கேட்கணுமா கால் பண்ணி 6 மணி நேரம் அப்புறம்? சொல்லுங்க, யாரு கேட்கணும்? கம்ப்ளைண்ட்டை எஸ்கலேஷன் டீமுக்கு தான் அப்டேட் பண்ண முடியும் சார். அதோட மேக்ஸிமம் டைம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க சைட்ல இருந்து எந்த அப்டேட்டும் வரலன்னா மறுபடியும் ஏசில இருந்து உங்களுக்கு எஸ்கலேட் தான் சார் பண்ண முடியும். worst சர்வீஸ் ஏர்டெல். வெரி worst சர்வீஸ். ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னவோ நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது நான் உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டில மென்ஷன் பண்றேன் சார். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இல்ல ஹை ப்ரையாரிட்டி வந்து 10 நாள் ஹை ப்ரையாரிட்டிக்கே இந்த பொசிஷன்ல இருக்கு உங்க சர்வீஸ். 10 நாள் ஹை ப்ரையாரிட்டில இருக்கு. புரியுது சார். உங்களுக்கு எல்லாம் வந்து இதான் இந்த நாட்டோட இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. வெளிநாட்டுல இதெல்லாம் நடக்காது. உங்க கதைலாம் இவ்வளோ திருட்டு வேலை பண்ணிக்கின்னு ஏமாத்திக்கின்னு இந்த ஏர்டெல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் நடக்கவே நடக்காது வெளிநாட்டுல. இந்த இந்தியால மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும்.